ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னா உணவு முறைகளில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூங்கார் அரிசி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ். இந்த அரிசியை வந்து ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பெண்கள் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்மளோட ஃபுட்டு உணவில் வந்து சேஞ்சஸ் கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி அரிசிக்கு மாறணும் அப்படின்னா நம்மளோட குழந்தைகளை நம்ம காப்பாற்றிக்கலாங்க. இருக்கிற வந்து ஒரு கெமிக்கல் உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்க இந்த பூங்கார் அரிசி வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸுங்க. நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். பெண்களானால் எல்லோரும். மாப்பிள்ளை சம்பா வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு சிறந்ததோ அது மாதிரி பெண்களுக்கு சிறந்தது பூங்கார் அரிசிங்க. இது வந்து ஹீமோக்ளோபினெல்லாம் அதிகரிக்குதுங்க. இது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த இதை பயன்படுத்திக்கலாம். பெண்களுக்கு யாருக்காவது கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு மண்சட்டியில் நம்ம தொடர்ந்து மண்சட்டியில் சூப்பு மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 48 நாளில் தானே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் இதை சாப்பிட்றப்ப அவ்வளோ பெனிஃபிட்டுங்க. நான் இட்லியாக வந்து இதை வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிறேங்க. இந்த பூங்கார் அரிசியை இது பார்த்திங்கன்னா 2 டம்ளர் வந்து நம்ம வீட்டு இட்லி அரிசி. இது வந்து பூங்கார் அரிசி 2 டம்ளர் சரிக்கு போட்டுட்டு இதே அளவுக்கு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி இதை நைட்டே நல்லா புளிக்க வச்சுட்டு காலையிலைக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இட்லியாக நான் எடுத்துக்கிட்டேங்க. இட்லியாக எடுத்து இதுக்கு ஒரு கார சட்னி, நமக்கு வீட்டில் என்ன செய்கிறோமோ சாம்பார் இந்த மாதிரி எடுத்துருந்தேங்க. இதை வந்து நான் ஒரு 6 மந்த்தாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இந்த அரிசியை ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, இடியாப்பம், தோசை, நம்ம மதியம் வந்து சாப்பாடு எடுக்கிறப்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம அரிசியை விட. ஆனால் வந்து நமக்கு வந்து உணவு முறைகளில் வீட்டில் எல்லோரும் ஒத்து வந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். அது அந்த அளவுக்கு முடியாத பட்சத்துக்கு நம்ம டிஃபனாக எடுக்கிறப்ப கண்டிப்பாக அதுலேயும் நமக்கு பெனிஃபிட் இருக்குதுங்க. நம்ம வந்து டிஃபனாகவே எடுத்துக்கலாம். மதியம் முடிஞ்சிச்சுனாலும் சாதம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். வரேங்க. நான் இப்படி தான் இதை நான் கொண்டுட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டில் வந்து யாரும் ஏற்றுக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டு வைஸாக நம்ம ஒரு கொழுக்கட்டை, அவங்களுக்கு வந்து புட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சேன். இதில் வந்து கார சட்னி நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டுட்டு வர்றப்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நல்ல செரிமான ப்ராப்ளம்லாம் வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வாய்ப்புண்ணு இருக்குது அப்படின்னாக்கா இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். யாருக்காவது அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம். சுகர்லாம் இதில் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது வந்து சிலருக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை பயன்படுத்துகிற முறையில் இருக்குது எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம கச்சிதமாக போட்டு காலையில் பார்த்திங்கன்னா சமைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப காகம் வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. கிச்சன்லேயே வந்து நின்றுட்டு அதுக்கு ஒரு இட்லியை ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க. இதை வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு கர்ப்பப்பையில் கட்டி, வீக்கம், பீரியட்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறப்ப நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வராதுங்க. இதை செஞ்சு பார்க்கணும். ஆனால் விலை கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம வந்து வீட்டில் வாங்குகிற ரெகுலர் அரிசியை விட இது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனாக்கா நம்ம அதை வந்து நம்ம போய் ஏதாவது புதுசாக வந்து ஏதாவது எப்படியா இருந்தாலும் 40-50 வயசாகிடுச்சுனாவே நமக்கு கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று வந்துடுது. நம்ம இதை அட்வான்ஸ் ஸ்டேஜாக எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதெல்லாம் சரி செஞ்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பெண் குழந்தைங்க இருந்தாலும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். தோசையும் இதில் 2 வாரத்துக்கிட்டேங்க. நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க. குழிப்பணியாரமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து சாம்பார், சட்னி எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த அரிசி சகப்பரிசி எந்த அரிசினாலும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் நம்ம வீட்டு உறுப்பினர்களை இந்த அரிசிக்கு பழக்கப்படுத்துறதுக்கு கொண்டுட்டு வாங்க. கஞ்சி ஃபேஸ்லேயும் நம்ம கொண்டுட்டு வரலாம். அது கஞ்சி ஃபேஸ் சாப்பிடலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சூப்பாக வச்சு கொடுங்க. நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை, சூப்பு இதெல்லாம் நான் வச்சு காமிக்கிறேங்க. நான் ரெகுலராக எங்கள் வீட்டில் போடுறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரோஸ்ட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக வருது. எங்கள் பாப்பா ரோஸ்ட்டு தான் கேட்டிருந்தா அவளுக்கு கொடுத்தேங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த இதுக்கு சாம்பாருக்கெலாம் அவ்வளோ காம்பினேஷனாக இருக்குது. இதை ஒதுக்காதீங்க. தேங்க்யூ.